ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். நேற்றுக்கு நைட்டு வந்து அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதனால் அப்பா வந்து விடியற்காலைல ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. இங்கே போயிட்டு பக்கத்தில் போய் டீ கடையில் போயிட்டு நான் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. சரி, அதோடு வந்து தூக்கமும் வந்து கலைஞ்சிருச்சு. சரி, காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டேன். இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் எதுக்கு தான் வாங்கினோன்னே தெரியல. நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நைட்டு வந்து கொஞ்சம் அப்படியே வெளியில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வந்து அதை க்ளீன் பண்ணி அப்படி நீட்டாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எப்போவுமே வந்து காலையில் ஒரு 2 கப்பு மட்டும்தான் வந்து காஃபியோ டீயோ வந்து எங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி அப்பா இருக்கிறதுனால ஒரு 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். காலையிலே வந்து அப்பா டீ கடைக்கு போயிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு வரும்போது வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, பிறகு டீ போடுவான் காஃபி போடுவான்ப்பான்னு கேட்டேன். சரி, காஃபியை போட்டுருமான்ட்டாங்க. சரி, நமக்குமே கொஞ்சம் வேலை மிச்சமாயிடுச்சுட்டு எனக்கு அப்பாவுக்கு வந்து காஃபி போட்டுட்டு பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டேன். 3 பேருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் வந்து பொறுமையாக சமைக்கிற மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே வந்து லீவ் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து லேட்டாக தான் சமைப்பேன். ஸ்கூல் டேஸ் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிருவேன். சரி, அப்பா இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சமைச்சிடலாம். ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் நேரமாக சாப்பிட்டே பழகிட்டாங்களா. சரி, அவங்க வந்து எப்போ ஊருக்கு போவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அம்மா வந்தாங்கன்னா எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் இருப்பாங்க. அப்பா எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வருவாங்க. வந்தாலுமே வந்து ஒரு நைட்டு வீட்டில் வந்து இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். காலையில் எப்போ பொழுது விடியும்னு பார்த்துட்டே இருப்பார். சரி, அவங்களுக்காக கொஞ்சம் இருக்கிற வேலையை வந்து ஃபஸ்ட்டு சமையல் வேலை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து விளக்குலாம் ஏற்றலை. சரி, அப்படியே வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவாமல் இருக்குது. அது நார்மலாக வந்து காலையில் குளித்த உடனே வந்து விபூதி வச்சா தான் அன்றைக்கான நாள் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, இங்கே வந்து உருளியில் வந்து தண்ணிலாம் மாற்றிக்கலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 4 நாள் ஆகிடுச்சு இந்த பக்கமே வரலை. அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உருளியில் வந்து தண்ணி மாற்றி க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து மணி பிளான்ட்டுமே வச்சுருக்கேன். அதுவுமே வந்து தண்ணிலாம் மாற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் சமைக்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். சாமந்தி பூ இல்லை. சரி, இருக்கிற வச்சு பூ கொஞ்சம் 2, 3 பூ தான் இருந்தது. அதை வச்சு அப்படியே உதுத்துட்டு உருளியில் வந்து போட்டுட்டேன். இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். வெளியிலேருந்து யாராச்சும் வந்து வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக வச்சாலுமே நமக்கு வந்து மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கும்போது மாற்றிப்பேன். காலையில் இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை தான் பார்க்கணும். டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை. மாவு வந்து தீர்ந்து போயிடுச்சு. சரி, அப்பா வந்து காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்டே பழகிட்டாங்க. அதனால் வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அரிசி வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். 2 வேளைக்குமே சேர்த்து வந்து சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு 2 கப்பு வந்து அரிசி வச்சுருக்கேன். இது சண்டே எடுத்த விலாகு. பிரதோஷம் அன்றைக்கி நான் வந்து செய்ய மாட்டேன். சரி, எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து தான் அப்பா வராங்க. இப்போவும் வந்து நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg சிக்கன் மட்டும் எடுத்தேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டோம், எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து வச்சுட்டேன். பருப்பு கடையில் மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ரெடி பண்ணேன். ஆனால் கொஞ்சம் வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்றதுனால தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். சிக்கன் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அதுலேயே நல்லா தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். தக்காளி வந்து கடைசியாக வந்து போட்டுக்கலாம். முன்னாடி தக்காளி போட வேண்டியதெல்லாம் இல்லை. அதுவே கொஞ்சம் நல்லா மண்சட்டியில் வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து வெந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். சிக்கன் வந்து குழம்பு மசாலா போட்டிருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடவே இல்லை. பெப்பர் சிக்கனா மட்டும் பெப்பர் மட்டும் தான் போடுவாங்க. சரி, பெப்பர் மட்டும் போட்டால் இவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம பெப்பர் வந்து நான் முன்னாடியே வந்து மிளகு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி நான் வந்து ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுருவேன். ஒரு 6 மாதம் 3 மாதம் கிட்ட வரும். அது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதனால் வந்து அதை வச்சுருக்கேன். சரி, கடைசியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். இதோட பேர் வந்து பெப்பர் சிக்கன் தான். உப்பு அதிகமானதுனால வந்து இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் பெப்பர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். இது வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்றும் போட வேண்டியதெல்லாம் இல்லை. எல்லாமே போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மண் சட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதோட சூடே நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து தாளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், சாம்பார் பொடி போட்டு தாளிச்சிக்கிறேன். இந்த பருப்பு கடையில் பண்ணும்போது நம்ம சாம்பார் பொடி போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசம் வந்து வச்சுருக்கேன். அப்பாவுக்கு வந்து ரசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எப்போ அப்பா வீட்டுக்கு வந்தாலுமே ரசம் பண்ணிவிட்டு சிக்கன் இல்லைனா வந்து மட்டன் இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி செஞ்சுப்பேன். குழம்பு சாதம்லாம்
அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ பிடிக்காது. ரசம் வச்சா பிடிக்குன்றதுனால காலையிலேயே வந்து வீட்டில் இருக்கிற சமையல் வேலைலாம் முடிச்சாச்சு. அப்பாவுக்கு வந்து சுட சுட சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் வச்சுட்டு ரசம் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் கூட அந்த சாம்பார் தொடவே இல்லை. ரசம் தான் வச்சு சாப்பிட்டாங்க. சரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எப்போ ஊருக்கு கிளம்பலான்ற மாதிரி ரெடியாக இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுமே வந்து வெளியில் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குமே கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து எங்களோட வெட்டிங் டே. என்னோடய பையனோட பர்த்டேவும் இன்றைக்கி தான். கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா என்ன பண்ணோன்னா, நகைச்சீட்டு வந்து போட்டிருந்தோம். ஒரு ஒரு 11 மாதம்னு நினைக்கிறேன். போன வருஷம் சும்மா போயிட்டு நகைச்சீட்டாச்சும் போடுவோம், நம்ம வந்து நகை அந்த அளவுக்கு எடுக்கிறது இல்லை, சீட்டு போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். கரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து நகை எடுக்கிற மாதிரி இருந்தது. சரி வந்து வெட்டிங் டே அன்றைக்கி முன்னாடியே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட வந்து ப்ரேஸ்லெட் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். அது வந்து ஒவ்வொரு வருஷம் கல்யாண நாளுக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த வருஷமாச்சும் வாங்கி கொடுப்பீங்களா, வாங்கி கொடு. எனக்குமே வந்து கொஞ்சம் வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நம்ம வந்து கொஞ்சம் காசெல்லாம் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி வா போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கம்பல் எடுக்கிற மாதிரி தான் பிளானு. சரி எனக்கு வந்து இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றா வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது எது கரெக்டாக இருக்குது, நம்ம வந்து ஒரு பவுன்லாம் நம்மளால் எடுக்கவே முடியாது, கொஞ்சம் அதிகமாக போயிடும். இப்போ நகை விற்கிற விலைக்கு வந்து நம்மளால் எடுக்க முடியாது. நகை சீட்டு போட்டதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து யூஸாக இருந்தது. ப்ரேஸ்லெட்டுமே எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து சண்டே எடுத்தது தான் இதை வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். மண்டே அன்றைக்கி மார்ச் 2 தான் இன்றைக்கி தான் எங்களோட வெட்டிங் டே. நான் வந்து அடுத்த நாள் வந்து டியூஸ்டே அன்றைக்கி வந்து நான் காமிக்கிறேன். நாங்கள் வந்து வெட்டிங் டே அன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போனோமா, நான் என்ன ப்ரேஸ்லெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிராம், அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பராலாம் சொல்ல தெரியாது. நான் எடுத்தது ஏதோ அதை மட்டும் சொல்கிறேன். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோவிலுக்குமே வந்து கிளம்பிட்டேன். இங்கே வந்து சிவன் கோவில் இருக்கும். நான் வந்து பிரதோஷன்றதுனால போயிட்டேன். ரொம்ப க்யூ வந்து ரொம்ப அதிகமாக நின்றுட்டு இருந்தது. நம்ம எப்படி சாமி பார்க்குறதுக்கு நிற்குமோ அதே மாதிரி பிரசாதத்துக்குமே நின்றுட்டுருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து சரி சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து கோவில் வந்து சுற்றினா மாதிரியே அவ்வளோ ஃபுல்லாக கூட்டம் சாமி பார்க்குறதுக்கு. நம்மளால் வந்து போயிட்டு பார்க்கவே முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. சரி வேணாம், நம்ம வெளியில் வந்து கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நந்தியை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் இருக்கிற சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட சாமிக்கிட்டே வந்து கோவிலில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் உட்காந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டைம் போயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துட்டேன். ரொம்ப நேரம்லாம் நம்மளால் உட்காண்ட்ருக்க முடியாது, சாமி பார்க்கணுன்றது டைம் ஆகிடும். ரோஷனுக்கும் மித்திக்கும் வரும்போது வந்து புளி சாதம் வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம வந்து அன்னதானத்துக்கு நிற்கணுன்னாலுமே க்யூவில் நிற்கணும், அவ்வளோ லாங்காக வந்து நிற்க முடியாது. சரி 2 சாதம் வந்து நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இது மட்டும் கொஞ்சம் வந்து இந்த சைடில் வந்து போட்டிருந்தாங்க, அது வர வழியில் தான் போட்டிருந்தாங்கன்றதுனால வந்து வெண்பொங்கல் வந்து வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து சாம்பார் வச்சேன் பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து இதை தான் சாப்பிட்டோம். நைட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து பால் காய்ச்சிட்டு படுத்து தூங்கிட்டோம். அப்படி தான் போச்சு நைட்டெலாம். அதுக்கப்புறம் வரும்போது வந்து நான் ஃபேண்ட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து பலாசோ ஃபேண்ட் எல்லாம் கொஞ்சம் வேணுன்றதுனால பிளாக், அதுக்கப்புறம் சாண்டில், அதுக்கப்புறம் வந்து ட்ராக் ஃபேண்ட்டு மாதிரியுமே வந்து 1, 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். சரி அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் இருக்கும்போது கூட நைட்டிலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு நைட்டி தான் இருக்குது, அதுவுமே எப்போயாச்சும் ஒரு டைம் தான் போடுவேன். நம்ம இந்த மாதிரி ஃபேண்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லெகின் அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஃபேண்ட்லாம் கொஞ்சம் மாடலாக இருக்கும். நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேண்ட்டு முடிக்கும் நமக்கு வந்து செட் ஆகாது. பலாசோ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஃபேண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் ஃபேண்ட் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்கர்ட்டு வந்து ஒன்று எடுத்தேன். இது வந்து ஒரு டாப்பு போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்கர்ட்டு வந்து கீழே போட்டுட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால இப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வந்து கல்யாண நாளுக்கெலாம் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸே இருக்குது, ரோஷனுக்கு மட்டும்தான் எடுக்கணும். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.